இந்த அஷ்டமி, நவமி, ராவு காலம், யமகண்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம டே டு டே டிரான்சாக்ஷன், டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே இயங்கிட்டே தான் இருக்குது. வண்டி, ஃப்ளைட்டு, ட்ரெயின், பேங்க் டிரான்சாக்ஷனு, கொடுக்கல் வாங்கல், கோடிக்கணக்கில் உலகம் ஃபுல்லாக இயங்கிட்டே தான் இருக்குது எல்லா நாளும். முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்ச்சிகள், ஒரு திருமணம், காது குத்தல், மஞ்சள் நீராட்டு விழா, இதுக்கெல்லாம் அஷ்டமி, நவமி, ராவகாலம் மாண்டம் பார்க்கலாம். அன்றாட வாழ்க்கையில் அதை பயன்படுத்தும் போது நம்ம மனநோயாக தான் மாறுவோம். இதே மாதிரி தான் இந்த அமாவாசையில் திதி கொடுக்கறதுன்றது இறந்தவங்களோட திதி தெரியாமல் இருக்கவங்க அமாவாசை திதி கொடுக்கலாம், வேறு வழி இல்லை. பொதுவாக இறந்தவங்களுக்கு 1 இயர் கழித்து கொடுக்குற திதி தான் நல்லா வேலை செய்யும். மாதம் ஒரு சிலர் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம செலவு பண்ணுறது தான் யூஸ் ஆகுமே தவிர அந்த திதி அந்த ஆத்மாவை போய் கனெக்ட் ஆகாது. 1 இயர் ஆகும்போது அந்த மாதம் வளர்பிரியா தேய்பிரியா அந்த எண்ணெய் திதி அப்படின்னு கரெக்டாக அந்த சந்திரன் பூமி இதுக்கான டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் திதிடுவாங்க. அவங்க இறந்த அந்த கரெக்டான அந்த டிஸ்டன்ஸு நிலாக்கும் பூமிக்கும் அந்த திதி இறந்த திதியில் தான் வரும். அது வளர்பிரியா தேய்பிரியா என்ன தமிழ் மாதம்னு பார்த்து கரெக்டாக பண்ணும்போது அது வேலை செய்யும். எல்லா மாதத்துலையும் பண்ணக்கூடாது.